புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் பத்திரிகையாளர் திரு நெய்வேலி பாலு அவர்களும் ஊடகவியலாளர் திரு சுமன் சி ராமன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தேர்தல் ஏற்கனவே போட்டியிட்டவர்கள் மீண்டும் போட்டியிட தடையில்லை அப்படின்னு தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சொல்லியிருக்கிறார். இரண்டு தொகுதிகள், அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தில் இடைத்தேர்தல், இது எல்லாமே நவம்பர் 19ஆம் தேதி நடக்கிறது. இந்த தேர்தல் நிறுத்தப்பட்ட தஞ்சாவூர் அரவக்குறிச்சி தொகுதிகளில் ஏற்கனவே போட்டியிட்டவர்கள் மீண்டும் போட்டியிட தடையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறதை நம்ம எப்படி பார்க்கலாம்? இல்லை, அது முந்தானத்தில் நம்ம நிகழ்ச்சியில் நேர்பட நிகழ்ச்சியில் பேசும்போதும் அதே தான். அதாவது தடை எந்த விதமான இவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது, அவர்கள் இந்த பணப்பட்டுவாடா செய்திருக்கிறார்கள், இல்லை பணம் சீஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஃபேக்சுவல் பொசிஷன். ஆனால் எந்த விதமான ஒரு தடை, அதாவது அவர்கள் குற்றவாளிகள் என்று இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட்டு எந்த விதமான ஒரு தடை இல்லை. இது ஜனநாயகத்தில் ஒரு வினோதமான ஒரு விஷயம். ஏன்னா 6 மாத காலம் இருந்திருக்கிறது. மே மாதம் நடந்த சம்பவம், இப்போ நம்ம இருக்கிறது அக்டோபர், தேர்தல் நடக்க போகுது நவம்பர். 6 மாத காலத்தில் விசாரித்து இவர்கள் நிரபராதிகளா குற்றவாளிகளாங்கிறத கண்டுபிடிக்கிறதுல ஒன்றும் பெரிய பிரச்சனை சிக்கல் இருந்திருக்காது. ஆனாலும் அந்த எந்த நிலையில் அந்த கேஸ் போடப்பட்டதோ இல்லை அந்த சீஷர் செய்யப்பட்டதோ அதற்கு பிறகு எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது? தேர்தல் ஆணையத்தை கேட்டாங்க, எங்களுக்கு அதுக்கு அதிகாரம் கிடையாது, நாங்கள் கேஸை ஃபைல் பண்ணிட்டு வி கேன் ரெக்கமெண்ட் இது நடந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறாங்க. யாரானும், அதாவது அரசாக இருக்கட்டும் ஆணையமாக இருக்கட்டும், ஏதேனும் ஒரு அமைப்பு ஏதேனும் ஒரு நடவடிக்கை எடுத்து இவர்கள் குற்றவாளிகள் இல்லை இவர்கள் நிரபராதிகள் ஏதேனும் ஒன்று தெரிவிக்கணும் இல்லையா? ஒன்றும் தெரிவிக்காம சரி இப்போ தேர்தல் திருப்பி நடக்க போகுது, இதே வேட்பாளர்கள் களத்தில் இருந்தார்கள் என்றால், நடக்கும் என்று சொல்லவில்லை, 2 பெரிய கட்சிகளும் இதே வேட்பாளர்களை அரவக்குறிச்சி நிறுத்துவாங்க, இல்லை அதிமுக இதே வேட்பாளரை தஞ்சாவூர் நிறுத்துவாங்கிறதுல கேரண்டி கிடையாது. ஆனால் அவர்களே மீண்டும் நியமிக்கப்பட்டால், மீண்டும் போட்டியிட்டால் அது மக்களுக்கு என்ன செய்தியை கொண்டு செல்கிறது? நீங்க தேர்தலை ரத்து பண்ணீங்க, பண சீஷர் நடந்திருக்குன்னு சொல்றீங்க, இவர்கள் மீது குற்றம் சாட்டிருக்கிறீங்க. இவ்வளவு பண்ண பிறகு அதே போட்டியாளர்கள் 6 மாதம் கழிச்சு நீங்க சப்போசிங் சரி இந்த வாட்டி நீங்க 3 இடத்துல தான் தேர்தல் நடத்துறீங்க, அதனால உங்களுக்கு நிறைய பாதுகாப்பு படையினர் சர்வேலன்ஸ் கேமரா போட்டு எல்லாத்தையும் பணப்பட்டுவாடா தடுத்தா கூட ஏற்கனவே நடந்ததுக்கு எந்த விதமான ஒரு தண்டனை இருக்க வேண்டுமா இருக்க வேண்டாமா? பெரிய கேள்விக்குறி. பேசும். நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இந்தியாவிலேயே தேர்தல் ரத்து செய்யப்பட்டது முதன்முறையாக அப்படின்னா சொல்லப்பட்டது. இந்த தொகுதிகளில் மீண்டும் போட்டியிடுவதற்கு தடை இல்லை, பழைய வேட்பாளர்கள் ஏற்கனவே போட்டியிட்டவர்கள் அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க? இதில் 2-3 பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்று இதில் ஈடுபட்டவர்கள் அல்லது இதில் தொடர்புடையவர்கள்ங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சிகள். திமுகவினுடைய வேட்பாளர் மீதும் இந்த பணப்பட்டுவாடு தொடர்பாக குற்றச்சாட்டு இருக்குது, அதிமுகவினுடைய வேட்பாளர் பேர்லையும் இந்த 2 தொகுதியிலையும் இருக்குது. அப்போ என்ன வருதுன்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2 பெரிய கட்சிகளும் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையில் இன்றைக்கு தேர்தல் கமிஷனோ அல்லது அரசாங்கமோ அல்லது எந்த நடவடிக்கையும் எடுக்க அவர்கள் விரும்பவில்லை என்று நான் இதில் பொருள் கொள்கிறேன். 1. 2வது என்ன அப்படின்னு சொன்னால், இவர் தான் இந்த வேட்பாளர் தான் இந்த பணத்தை கொண்டு போனார், இந்த அளவு வெள்ளியை கொண்டு போனார் என்று அவர்களால் உறுதியாக சொல்ல முடியாத நிலையில் என்ன செய்யலாம்? தேர்தல்னா அந்த 2 கட்சிகளுமே இந்த தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று தடை விதிக்கலாம். அது பண்ண முடியும். ஏன்னா சம்பந்தப்பட்ட கட்சியினால் இவர் தான் என்று வேட்பாளர் மீது குற்றம் சொல்ல முடியாத நிலையில் கட்சியை தேர்தலில், குறிப்பாக இந்த தேர்தலில் அந்த 2 தொகுதிகளிலையும் அவர்கள் வேட்பாளர்களையோ அல்லது அந்த கட்சி தேர்தலில் ஈடுபட முடியாது என்று தடை விதிக்கலாம். 1. இது எல்லாவற்றுக்கும் மேலாக மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இது அவசரமாக இது இன்றைக்கி அறிவிக்க வேண்டிய தேவை என்ன வந்திருக்கிறது? இப்போ என்ன சொல்கிறாருன்னா, எலெக்ஷன் கமிஷனர் தி கண்டியூசிவ் அட்மாஸ்பியர் இப்போ இருக்குன்னு சொல்கிறார், ஒரு உகந்த சூழ்நிலை இருக்கிறது என்று சொல்கிறார். எதை வைத்து அவர் சொல்கிறார்? 1. இன்றைக்கி இன்னொரு விஷயம் என்னென்னா, தமிழகத்தில் இன்றைக்கு தமிழக அரசு என்பது கிட்டத்தட்ட ஒரு டோட்டலி பிரேக் டவுன் ஆயிட்டிருக்கு. அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், தமிழக அரசு என்பதே ஒரு தனி நபர் சார்ந்த ஒரு தலைமையாக ஒரு அரசாக இருக்கிறது என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ அவங்க உடல் நலம் தேறி மீண்டு வர வேண்டும் என்பதில் யாருக்குமே 2வது கருத்து இருக்க முடியாது, வரணும் அப்படிங்கிறது தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் டோட்டல் மெஷினரியே கவர்மெண்ட் மெஷினரியே பிரேக் டவுன் ஆகிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அப்படிங்கிறது பார்வை தானே? இல்லை, பார்வை இல்லை, உங்களுடைய பார்வை தான். இல்லை, பார்வை இல்லைங்கிறது இல்லை, அது நடைமுறை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உதாரணமா நான் சொல்றேன், இப்போ வாரியம் அமைக்க முடியாது என்று
ரோட்டகி அங்கே வந்து வாதம் வைக்கிறார். அவர் அக்கௌண்ட் ஜெனரல் ஏஜி வந்து அங்கே வாதம் வைக்கிறார், அட்டார்னி ஜெனரல் வாதம் வைக்கிறார். ஆனால் அதை எதிர்ப்பதற்கு ஒரு பெட்டிஷன் தான் போடுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சி என்பது எந்த விதமான எதிர் நடவடிக்கையோடு ஒரு மக்களை திரட்டக்கூடிய நடவடிக்கையை அவங்க எடுக்கல. எல்லா கட்சியும் சொல்றாங்க. அதுதான் நான் சொல்றேன், நீங்க இதையெல்லாம் செய்யலாம், இதையெல்லாம் செஞ்சிருக்கணும்னு நம்ம சொல்லலாம். ஒண்ணுமே செய்யல. அது மட்டுமே இல்ல. இப்ப கவர்னர் வந்து சீஃப் மினிஸ்டருடைய அவருடைய துறைகள் பூராவுமே இன்றைக்கு பன்னீர்செல்வத்துக்கு மாற்றி கொடுத்திருப்பது என்பது கூட என்ன என்று சொன்னால் அதிலேயே கான்ட்ரவர்சி இருக்கு. அவருடைய அறிவுரைப்படி என்று அவர் சொல்கிறார். எப்படி கொடுத்தாரு, எழுதி கொடுத்தாரா, வாய் மூலமா சொன்னாரா, எப்படி சொன்னாரு என்பது. ஏன்னா கவர்னர் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல அவர் நடைமுறைக்கு வரும்போது அவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த மாதிரியான செய்தி எந்த முறையில் வந்தது என்பதை அவர் சொல்லணும். எல்லாத்துலயுமே நமக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒபினியன்ஸ் இருக்கதான் செய்யும். ஒபினியனே இல்ல. அதாவது அடிப்படையாக கவர்மெண்ட் மெஷினரி பிரேக் டவுன் ஆகிவிட்டது என்று சொல்வதற்கு எந்த விதமான ஒரு முகாந்திரமும் இல்லை. நீங்க ஹை லெவல் பாலிசி, கொள்கை ரீதியான பெரிய முடிவுகளோ புதிய திட்டங்களோ அறிவிக்கப்படவில்லை அப்படிங்கிறது நீங்க சொன்னீங்கன்னா அது ஏத்துக்கலாம். ஆனால் அடிப்படையாக அரசாங்க இயந்திரமே முடங்கப்பட்டதுங்கிறதுக்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் முகாந்திரமும் இல்லை. தொடர்ந்து அரசு பணிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. எஸ், பெரிய டிசிஷன்ஸ் பாலிசி ரீதியாக கொள்கை ரீதியாக அரசு பெரிய முடிவுகள் எடுக்கலை ஒரு மாத காலத்தில். அதே சமயத்தில் புதிய திட்டங்கள் ஒன்றும் அறிவிக்கப்படலைங்கிறது நீங்க அதை ஏற்றுக்கலாம். ஆனால் ஒன்று மெஷினரி பிரேக் டவுன், ரெண்டாவது காவிரி விவகாரத்தில் கூட நம்ம எடுக்கும்போது அடிப்படையாக நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் போயிருக்கிறோம். 20-30 ஆண்டு காலம் பேச்சுவார்த்தையில் எந்த விதமான ஒரு பெனிஃபிட்டும் தமிழ்நாட்டுக்கு கிடைக்காதுங்கிற அடிப்படையில் கிடைக்கலங்கிறதுனால நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். இப்போ உச்சநீதிமன்றத்து போய் நம்ம ஒரு அதில் வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய நிலைப்பாட்டை எடுத்து வைக்க முடியும் அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்க வேண்டியதான் அரசினுடைய பொறுப்பு. எஸ், மேபி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கலாம், அதுல வந்து மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதை தவிர பெரிய தவறாக அந்த காவிரி பிரச்சனையில அரசு ஏதாவது செய்திருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிருக்கலாம், எல்லாரும் ஒன்னா போய் பிரதமரை சந்திச்சுக்கலாம்ங்கிறது நான் ஏத்துக்கிறேன். ஆனால் அதை தவிர பெரிய அளவில் தவறாக நடவடிக்கை அரசு எடுத்திருக்குன்னு சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. நம்ம தேர்தல் சம்பந்தமா வருவோம். ஒரு பிரச்சனை நான் முடிச்சிடுறேன். இது என்னன்னு சொன்னா, இதை வந்து ஒரு அரசு செயல்படுகிறதா இல்லையா என்பதை பார்ப்பதில்னா அவர் நண்பர் சுமந்த் சொல்கிறதில் வந்து எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு நாம் நீதிமன்றத்தை நாடி சென்று போயிட்டோம். இப்போ போன பிறகு அங்கே நடக்கக்கூடிய விஷயம் என்ன சொன்னால், கடைசியாக வந்திருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் அறிவித்த அங்கே வந்து ரோட்டகி அவர் அட்டார்னி ஜெனரல் தெரிவித்த கருத்து என்பது இதுவரையிலும் ஏற்பட்ட அந்த முன்னேற்றத்தையே தூக்கி கடாசி எறிஞ்சிருச்சு. ஏன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லிட்டார்னா, இன்றைக்கு காவிரி மேலாண்மை குழு அமைக்க வேண்டும் என்று அது சொல்லவில்லை. அது வந்து ரெக்கமெண்டேட்டரி தான் சொல்லியிருக்காரு. அப்படி சொன்ன பிறகு கூட தமிழக அரசின் சார்பாக என்ன நடவடிக்கை நாம அதை விரிவா பேச இருக்கிறோம். நான் இங்க ரெண்டு கருத்தையுமே அட்மிட் பண்றேன். நீங்க வந்து செயல்படலன்னு சொல்றீங்க, ரெண்டையுமே அட்மிட் பண்ணிட்டு நம்ம தேர்தலுக்கு போயிடலாம். இல்ல, தேர்தலில் நான் என்ன இன்னொரு கடைசியா ஒரே ஒரு கருத்து என்ன சொல்றேன்னா, இதற்கான அவசியம் இல்லை. நான் என்ன பார்க்கிறேன்னு சொன்னால், இன்றைக்கு முதல்வர் உடல்நிலை சரியில்லாத நேரத்தில் அவசரமாக இதை அறிவித்திருக்கிறார்கள். ரெண்டாவது என்னன்னா, இப்போ தீபாவளிங்கிறது இந்தியாவை பொறுத்தவரை மிகப்பெரிய பண்டிகை. இந்த சூழ்நிலையில இப்ப இந்த தேர்தலை அறிவித்தது இன்னும் ஒரு 10 நாள் தீபாவளி முடிஞ்சு கூட அறிவிச்சிருக்கலாம். அதுல ஒன்றும் பெரிய அளவுக்கு ஒன்றும் கெட்டு போயிடாது. அப்ப என்ன என்று சொன்னால், இது வந்து ஒரு கழிவிறக்கத்தை உருவாக்கி அதன் மூலமாக இன்றைக்கு வந்து இது வந்து ஒரு தேர்தலை பயன்படுத்துவதற்கான ஒரு உத்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். இல்ல, ஒரு நிமிஷம். முதல்ல இன்னொரு கேள்வி இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் முடிச்சிடுறேன். இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் நடக்கிற தேர்தல் அப்படிங்கிறது கிடையாது. பல மாநிலங்களில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நவம்பர் 19 நடக்கிற தேர்தல் வந்து தமிழ்நாட்டில் 3 சீட்டுக்கு மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 12 சீட்டு இந்தியா முழுவதும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கிற அந்த ஷெட்யூல். ஸோ இங்க அதனால வந்து அவர்களுக்கும் தெரியும், அனைத்து மற்ற மாநிலங்களும் தீபாவளி கொண்டாடுறவங்கள தமிழ்நாட்டுக்கு மட்டும் ஏதோ ஒன்று தனிப்பட்டு இந்த 3 தொகுதியில் மட்டும் வைக்கணும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையம். உகந்த சூழல்னு வருகிற போது எந்த கட்சியுமே உகந்த சூழல் இது சரியான சூழல் தான் சொல்ல போறதே கிடையாது. எந்த காலத்திலுமே சொல்ல போறது கிடையாது. நம்ம பொது பார்வையிலையும் சொல்ல போறது கிடையாதுல. இது உகந்த சூழல், இப்ப தேர்தல் நடத்துங்கிறதுல உங்களுக்கு அப்ப உகந்த சூழலா இருக்கும், அவருக்கு அப்ப உகந்த சூழல் இல்லாம இருக்கும். அதை நான் என்ன சொல்றேன்னு சொன்னால், இன்றைக்கு ஏற்கனவே ஒரு உள்ளாட்சி தேர்தலில் அவசரமாக அறிவிக்கப்பட்டு அதை வந்து நீதிமன்றம் தடை பண்ணியிருக்கு.
அதையே ரத்து பண்ணியிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலையில இப்போ இதை அவசர அவசரமாக அறிவிப்பது என்பதை பொறுத்தளவுல நான் பார்க்கிறேன். இப்போ தீபாவளியை பொறுத்த அளவுல தீபாவளியை பொறுத்த அளவுல சுமந்த் வந்து அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லாம இருக்கலாம். ஆனால் எனக்கு 12 கோடி கொடுத்திருக்காங்க, இந்தியா பூரா கொண்டாடுறாங்க, நீங்க மட்டும் ஏன் எதுக்குறீங்கன்னு சொல்லிட்டு அது வந்து நியாயமே கிடையாது, அதுக்கு பதிலும் கிடையாது. நான் சொல்றேன் தீபாவளி என்று ஒரு முக்கியமான பண்டிகை, அந்த பண்டிகை அது நீங்க ஏன் எதுக்குறீங்க அது எனக்கு தெரியாது. நான் சொல்றேன் எனக்கு வந்து தீபாவளி பண்டிகை முக்கியமான சண்டை. அந்த நேரத்தில் இந்த தேர்தலை கொண்டு போவது என்பது இன்றைக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு முறையான ஒரு பிரச்சாரம் நடப்பதற்கும் ஒரு முறையான தேர்தல் பரப்புரை செய்வதற்கும் அதில் மக்கள் இல்லாத தடையா இருக்கும். கார்த்திக், எப்ப தீபாவளி பண்டிகை? 29, 26 தான் வேட்புமனு தாக்கலே தொடங்குது. 2 நாட்கள்ல தீபாவளி முடிஞ்சிருது. தேர்தல் நவம்பர் 19. பெரும்பாலான பிரச்சாரம் தீபாவளிக்கு பிறகுதான் நடக்க போகுது. சோ ஒண்ணு. ரெண்டாவது, அவசரமாகங்கிற வார்த்தை எங்கிருந்து அவசரங்க? 6 மாசம் ஆயிடுச்சுங்களே. தேர்தல் நடத்த வேண்டிய ஒரு சூழல் தானே தேர்தல் ஆணையத்துக்கு பொறுப்பு. எவ்வளவு நாளைக்கு தள்ளி வைக்க முடியும்? உள்ளாட்சி தேர்தலையும் நீங்க இப்ப அறிவிச்சிருக்கிற தேர்தலையும் நீங்க ஒரே கிரவுண்ட்ல எப்படி நீங்க பார்க்க முடியாது. இரண்டாவது, அது நீதிமன்றம் தலையிட்டது. இதுல நீதிமன்றம் எந்த விதமான கருத்தை இது வரைக்கும் சொல்லவும் இல்லை. இதை யாரும் எதிர்த்து வழக்கு போடவும் இல்லை. அவங்க தேர்தல் பணிகளே கட்சிகளை தொடங்கி திரு பாலு சொல்ற மாதிரி கட்சிகள் வந்து இதை வந்து தடை செய்யணும், கட்சிகள் வந்து போட்டியிடாம இருக்கணும், வேட்பாளர்கள் வந்து தடை செய்யணும் அப்படிங்கறத நீங்க எப்படி? இதெல்லாம் வந்து ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்ல நீங்கள் மாற்றங்களை கொண்டு வந்து, இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து முன்னாடி வரைக்கும் காக்னிசபிள் அஃபென்ஸே வந்து 2015 தான் ஆக்கணும். இந்த மாதிரி வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து வாக்குகளை பெறுவது ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸா ஆக்கணுங்கிறதே வந்து 2015 தான் வந்து ஹோம் மினிஸ்ட்ரி ரா மினிஸ்ட்ரிக்கு எழுதுறாங்க. சோ அடிப்படையா அதுக்கு முன்னாடி நான் காக்னிசபிள் அஃபென்ஸ், ஆட்டோமேட்டிக்கா பெயில் கிடைக்கிற அஃபென்ஸ். அதே மாதிரி உங்களுக்கு ஓராண்டுக்கு சிறை தண்டனைக்கு தான் இதுக்கு வழி. இப்போ 3 ஆண்டுகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு ப்ரொபோசல் போட்டு ஈசி வந்து பவர் கேட்டிருக்கிறாங்க, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் அமெண்ட் பண்ணுங்கன்னு. ஸோ இந்த கட்சிகளை டெம்பரரியா அந்த தொகுதியில டிஸ்குவாலிஃபை பண்றது எல்லாத்துக்கும் சட்ட ரீதியாக நீங்க திருத்தங்கள் கொண்டு வந்து ஈசி வந்து சரி இனிமே இந்த 2 கட்சிகளும் இந்த தொகுதியில போட்டியிடக்கூடாதுன்னு அறிவிப்பதற்கு அவர்களுக்கு சட்ட ரீதியாக உரிமைகள் இல்லை. அந்த மாதிரி கொண்டு வரணுமானா நிச்சயமா அது பரிசீலிக்கப்பட வேண்டும். அந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்து அப்பதான் அது முன்னுதாரணமாக இருக்கும். நாளைக்கு எல்லா கட்சிகளும் பயப்படுவாங்க, இந்த மாதிரி தொகுதியில நம்ம பணம் கொடுத்து ஓட்டு வாங்க பார்த்தோம்னா நமக்கு அந்த தொகுதியில போட்டியிட முடியாதுங்கிற சூழல் ஏற்படும்னா நிச்சயமா அதை பத்தி யோசிப்பாங்க. அது கொண்டு வரப்பட வேண்டும் என்று மாற்று கருத்து இருக்க முடியாது, அது யோசிக்க வேண்டும். ஆனால் தேர்தல் ஆணையம் ஒருவேளை செய்யாத பட்சத்துல கட்சிகளே அந்த வேட்பாளர்களை மீண்டும் நிறுத்தாம இருக்கணும், இல்ல கட்சிகளே போட்டியிடாம இருக்கணும்னு தானாக முன் வந்து செயல்படக்கூடிய அந்த செயல்நிலை அப்படிங்கறத எப்படி பார்க்க? அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாதுங்க. ஏன்னா கட்சிகள் வந்து இன்னும் சொல்ல போனால் அந்த மாதிரி வேட்பாளர்களை தான் முன்னிலைப்படுத்துவார்கள். என்ன அது வந்து வேறு சிக்கல் இருந்தாலும் ஒழிய, அந்த தனிப்பட்ட முறையில் அந்த வேட்பாளரை பொறுத்தளவில் சிக்கல் இருந்தாலும் ஒழிய அவங்கள தான் நடத்துவாங்க. என்ன காரணம்னு கேட்டால், ஒரு தேர்தலுக்கான அடிப்படையான வேலைகள் கிட்டத்தட்ட எல்லாம் முடிச்சுட்டாங்க. பணம் கொடுக்கறதோ அது என்னவோ அது எல்லாமே முடிச்ச நிலையில தான் அன்றைக்கு வந்து தேர்தல் தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு 6 மாதத்தில் அரசாலையோ அல்லது எந்த ஒரு ஆணையத்தாலேயோ அல்லது வேறு மற்ற அந்த லஞ்ச ஒழிப்பு துறையாலேயோ அல்லது சிஐஆலேயோ இது வந்து கட்டுப்படுத்த முடியவில்லை, அதன் மீது ஒரு முடிவு எடுக்க முடியலை என்று சொன்னால் அதை பொறுத்த அளவில் எப்படி பார்ப்பது? அவர் சுமன் சொன்னது ஒரு சரியான ஒரு பாயிண்டா நான் பார்க்கிறேன். என்ன என்று சொன்னால், இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதே வேட்பாளர்கள் போட்டியிடலாம் என்று அவர் எலெக்ஷன் கமிஷனை அறிவிக்கும் போது அது மக்கள் மத்தியில என்ன ஒரு கருத்தை உருவாக்கும்? எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்கிறதுனா சட்டத்துல அதுக்கான இடையில அவர் தேர்தல் சொல்லலாம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, அதே வேட்பாளர்கள் போட்டியிடலாம் என்பது வந்து அது ஒரு டெயில் பீஸ், அது கூடுதலா சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. அது வந்து நாளைக்கு வந்து அந்த வேட்பாளர்கள் வரும்போது வேணா அவங்களை தடை பண்றதுக்கு எனக்கு செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறார். அடிப்படையாக என்ன செய்திருக்கப்பட வேண்டும் என்றால், இந்த 6 மாத காலத்துல இவர்கள் குற்றவாளியா நிரபராதியான்னு அறிவிச்சிருக்கணும். ஏன்னா இதுல ஒரு என்கொயரி நடத்துறதுக்கு வந்து ஒரு 10 வருஷம் டைம் உங்களுக்கு தேவை கிடையாது. இந்த சீஷருக்கும் இவர்களுக்கும் தொடர்பு இல்லை. அதுல என்ன நீங்க எலெக்ஷன் கமிஷன் வந்து ரிப்போர்ட் வழக்கு இருக்கிற போது நீங்க அதை வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் தானே நீங்க கொடுக்க முடியும். இவங்க கிரிமினல் ஆக்ட் எடுக்கிறதுக்கு எந்த விதமான நடவடிக்கை அதிகாரம் கூட பண்ணலையேங்கறத கேள்வி. ரெக்கமெண்ட் பண்ணட்டும். let the election commission give a recommendation that these candidates should be barred from entering the election. அந்த ரெக்கமெண்டேஷன் வருவதற்கு இல்ல கார்த்திக், அதாவது கட்சிகளுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கோம், அவங்களும் விளக்கங்கள் கொடுத்திருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய எல்லா சட்ட ரீதியான இதையும் நாங்க ஆய்வுக்கு உட்படுத்துறோம் அவர் சொல்லி இருக்கிறார்ல. இல்ல, ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த விசாரணை தொடர்ந்துதான் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. அதாவது இந்த முடிவு, அதாவது தேர்தல் ஆணையம் நாங்கள் என்கொயரியை முடிச்சு
அவங்க வந்து என்கொயரி ஃபுல்லா பண்ணிருது, அவங்க வந்து ஹேண்ட் ஓவர் பண்றாங்க அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அது மேற்கொண்டு அது கோர்ட்ல அது எப்படி எடுத்துட்டு போனோங்கிறது தேர்தல் ஆணையம் திருப்பி அதான் சொல்றாங்க. எங்களுக்கு அதிகாரம் கிடையாது, நாங்க வந்து வழக்கு பதிவு செய்யற வரைக்கும் தான் எங்களுக்கு அதிகாரம், அதுக்கு மேல எங்களுக்கு அதிகாரம். அரசு, தேர்தல் ஆணையம், கட்சிகள் இவங்களுடைய எல்லா ஸ்டாண்டையும் தாண்டி பரிசு பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டது, பணப்பட்டுவாடா செய்யப்பட்டதுங்கிறதா குற்றச்சாட்டு. இதையெல்லாம் வாங்கினது மக்கள். இங்க மக்களுக்கான விழிப்புணர்வு அப்படிங்கிறது எப்படி தேவைன்னு நீங்க பாக்க இல்ல, மக்களுக்கான விழிப்புணர்வு ரெண்டு, அதாவது கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசிங்கிற மாதிரி தான். ஸ்டிக்கு வந்து அதாவது மக்கள் ஏற்கனவே வந்து சில இடங்கள்ல தேர்தல் ஆணையம் சென்ற சட்டப்பேரவை தேர்தலையும் அறிவிச்சாங்க, அதாவது நீங்க பணம் வாங்குறதும் தப்பு, பணம் கொடுக்கறது மட்டும் வேட்பாளர் மேல மட்டும் நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்காம பணம் வாங்கினா கூட அது தப்பு அப்படிங்கிறது. ஆனால் பெருமளவில் நம்ம பார்த்தோம் அதுல அது நடைமுறையில் அது சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. வீடு வீடா தேர்தல் ஆணையம் போய் நியூஸ் பேப்பருக்குள்ள எங்க 100 ரூபாய் நோட்டு இருக்குன்னு பார்க்க முடியாது. விழிப்புணர்வுக்கும் நடவடிக்கைங்கிறது நீங்க லீகல் கிரவுண்ட்ல எடுக்க விழிப்புணர்வு அவங்களா முன் வந்து செய்ய. கடைசியாக வந்திருக்கக்கூடிய தேர்தல் நம்முடைய சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு அண்ணன் சொல்ல போனால் போன சட்டமன்ற தேர்தலில் என்ன நிலை வந்திருக்கிறது என்று சொன்னால், ஓட்டு போட வேண்டும் என்று சொன்னால் பணம் கொடுக்கப்படும் என்று ஒரு எதிர்பார்ப்பை இன்றைக்கு வாக்காளர் மத்தியில் நம்ம உருவாக்கியிருக்கோம். நீங்க போன சட்டமன்ற தேர்தலில் திருச்சியில பஸ் மேல பிடிச்ச ரூபா கிட்டத்தட்ட அந்த கலெக்டர் போய் ஒரு பெண் அது அவங்க போய் பிடிச்ச அந்த வழக்கில் அந்த பணம் பற்றி என்ன முடிவு வரல. அப்படி இருக்கும்போது இதில் எப்படி முடிவு வராது? அப்ப என்ன என்று சொன்னால், அரசாங்கத்திற்கே இந்த தேர்தலில் பணபலமோ அல்லது மற்ற பலங்களோ இதிலே வந்து வர வேண்டும் என்பது அரசாங்கத்துக்கு அக்கறை இல்லை என்பதை அவல நிலை என்னன்னா, சில இடங்கள்ல செய்தி சில பத்திரிகை நிருபர்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட சொன்னாங்க, சாலை மறியல பண்ணாங்க, பக்கத்து தெருக்கு பணம் கொடுத்துட்டாங்க, எங்க தெருக்கு பணம் கொடுக்கலன்ட்டு. அந்த அவல நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படிங்கறத நம்ம விழிப்புணர்வு நீங்க சொன்னீங்க. இந்த நிலை மாறாத வரை நீங்க என்னதான் நீங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ள நீங்க சர்வேலன்ஸ் கேமரா போட்டா கூட அது முழுமையா தடுக்க முடியும். தொடர்ந்து பேசலாம் இடைவேளைக்கு பிறகு. காவிரி பிரச்சனையில தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சிக்கிறது அப்படின்னு தமிழக அரசியல் தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது குறித்த அந்த அதிகாரம் நீதிமன்றத்திற்கு இல்லை, நாடாளுமன்றத்திற்கு தான் இருக்கு அப்படின்னு மத்திய அரசு சொல்கிறது. எப்படி பாக்குறீங்க? நேற்று வழக்கு விசாரணை வந்திருக்கு, நேற்று விவாதம் நடந்திருக்கிறது. இதில் வந்து நேற்று வாதத்தில் வந்து ரோட்டகி வந்து கொஞ்சம் அவருடைய பழைய வாதத்தில் வந்து ஒரு மாற்றம் ஒன்று சொல்லியிருக்காரு நான் பார்க்குறேன். முதல்ல வந்து 30/8 வந்து தீர்ப்பு சொன்ன உடனே உடனடியாக ஆணையம் அமைக்கப்பட வேண்டும், மேலாண்மை குழு அமைக்கப்பட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் சொன்னப்போ அப்போ ரோட்டகி சொன்னார் உடனே அமைக்கப்படும் சொன்னார். 4ஆம் தேதிக்குள்ளே 4/10 அது அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் கூறியது. அதற்கு ரோட்டகி என்ன பதில் சொன்னார்னா, அதற்கான வேலைகள் தொடங்கிவிட்டன, 2 நாள்லேயே அறிவிச்சிடும்னு சொன்னாங்க. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட மாநில அரசுகளும் அதனுடைய பிரதிநிதியாக யார் இருக்கிறாங்கிறத அறிவிக்கணும்னு சொன்னாங்க, அதுவும் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஏற்கனவே இருந்தது. ஆனால் அன்றைக்கு அமைப்பதற்கு நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கோம், அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்கிறோம் என்று சொன்ன ரோட்டகி போன இதில் வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து விசாரணைக்கு வரும்போது என்ன சொன்னார் என்று சொன்னால், அது வந்து ஒரு சிபாரிசு தானே ஒழிய அது வந்து கட்டாயம் இல்லை என்று சொன்னார். அப்படி சொன்னவர் இப்போ நேற்றைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, காவிரி நடுவர் மன்றத்திற்கு உச்சநீதிமன்றத்திற்கு இணையான அந்தஸ்தை சட்டம் வழங்கியுள்ளது, அந்த வகையில் நடுவர் மன்றம் அளித்துள்ள தீர்ப்பே இறுதியானது, அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதை சட்டம் அனுமதிக்கவில்லை. இது நேற்று ரோட்டகி சொல்லியிருக்கார். இதற்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இது ஏற்கனவே காவிரியினுடைய அந்த 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 தீர்ப்பிலேயே ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால், ஏற்கனவே கிருஷ்ணா நதி நீர் அந்த ஆணையத்திலையும் அது வந்து உடனடியாக அந்த மேலாண்மை குழு அமைக்கப்பட்டது. அதே போல் நர்மதா கண்ட்ரோலிங் அத்தாரிட்டியிலையும் அதுலேயும் அதே போல் அந்த தீர்ப்பு வந்த உடனேயே அது அமைக்கப்பட்டது. அது ஏற்கனவே 2 முன்மாதிரிகள் இருக்கிறது என்பதை இந்த இதில் வந்து உச்சநீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ரோட்டகி போன இதில் சொன்னதே தப்பு, அதனால தான் இப்போ அவர் கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அது ஒரு விஷயம். மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தீர்ப்பு வழங்கும் போதெல்லாம் அடுத்த நிமிஷமே வந்து கர்நாடக அரசு இது முடியாது என்று சொல்கிறது. இதை வந்து எப்படி உச்சநீதிமன்றம் பார்க்கிறது? இது என்ன கேள்வினா, நீங்க நாளைக்கு இன்னும் எத்தனை நீங்க காவிரி நீங்க வந்து மேலாண்மை குழு அமைத்தாலும் இதே ஒரு வாதத்தை கர்நாடகா சொல்கிறது, எங்கிட்ட தண்ணி இல்லை என்று சொன்னால் என்ன செய்வது? ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு ஒரு உயர்நிலை ஒரு குழு ஒன்று போய் இப்போ ஆய்வு பண்ணி இந்த ஜா தலைமையில் போனவங்க வந்தாங்க. அவங்க என்ன பார்த்துருக்காங்கன்னு சொன்னால், என்ன பார்த்துருக்க வேண்டும் என்று சொன்னால், ஸ்டோரேஜ் எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துருக்கணும், மழை எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துக்கணும். நீங்கள் இந்த உச்சநீதிமன்றம் வந்து அவனுடைய சிபாரிசில் வந்து சொல்லும்போது 91லேருந்து 2007 வரைக்கும் 17 ஆண்டுகளில் இருக்கக்கூடிய மொத்த அந்த ஒவ்வொரு மான்சூன்லையும் ஒவ்வொரு பருவ காலத்திலையும் பெய்த மழையை கணக்கெடுத்து அந்த 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 பருவக்காற்று வடகிழக்கு பருவக்காற்றில் 740
சென்டிமீட்டர் மழை அந்த 740 டிஎம்சி தண்ணீர் அந்த இதில் வருகிறது என்று அவங்க ஒரு ஆவரேஜாக 17 ஆண்டில் கணக்கிட்டு கொடுத்துருக்காங்க. அந்த 740 டிஎம்சியில் கர்நாடகா 270 எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் 470 வந்து தமிழகத்துக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தான் அந்த தீர்ப்பில் கொடுத்துருக்கு. அது வந்து ஏற்கனவே அந்த 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 அளவு என்னங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இன்றைக்கு போயிருக்கக்கூடிய இந்த இதை என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த உயர்நிலை குழு என்பதும் கூட என்ன சொல்லி இருக்கிறது என்று சொன்னால், இவர்களும் இப்படியும் இல்லாம அப்படி இல்லாம பொதுவாக சொல்றாங்க. கர்நாடகாவுக்கும் குறைபாடு இருக்கு, இங்கேயும் குறைபாடு இருக்குன்னு சொல்றாங்க. அது தவறு. அப்படி சொல்றதுக்காக அந்த குழு போட வேண்டிய அவசியமே இல்லை. அது ஒன்று. ரெண்டாவது, இது ஏற்கனவே வந்து ஆணையம் என்பது கிட்டத்தட்ட உச்சநீதிமன்றத்திற்கு இணையானது என்பது பல வகையில் 2-3 தீர்ப்பில் பண்ணப்பட்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கணும். முல்லை பெரியார்லையும் அந்த மாதிரி ஒரு சட்டம் ஒன்று அவர்கள் ஏற்றினார்கள், கேரளா கவர்மெண்ட். அது செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது. அதே மாதிரி கர்நாடகாவிலையும் அதே மாதிரி அவர்களும் இதே மாதிரி ஒரு நீர் பாதுகாப்பு சட்டம் போட்டாங்க. அது வந்து செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது. அடிப்படையாக இந்த மானிட்டரிங் கமிட்டியினுடைய ரிப்போர்ட்டுங்கிறத வந்து நம்ம அதாவது அது வந்து ஐயா சொல்ற மாதிரி இப்படி இல்லாம அப்படி இல்லாம அங்கேயும் மழை கம்மியா இருக்கு, இங்கேயும் மழை கம்மியா இருக்கு, அங்கேயும் தண்ணி கம்மியா இருக்கு, இங்கேயும் தண்ணி கம்மியா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய இது வந்து ஒரு குழு வந்து இந்த ஆண்டு உடனடியாக என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக உச்சநீதிமன்றம் அமைச்சிருக்காங்களே தவிர இது ட்ரைபியூனல் உடைய இறுதி அவார்டு வந்து இது வந்து சூப்பர் சீட் செய்யாது. இந்த கமிட்டி என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுத்தாலும் அது வந்து தற்காலிகமாக அடுத்த சில நாட்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு நடவடிக்கைக்கு ஒரு கைட்லைனா இருக்குமே தவிர உச்சநீதிமன்றத்துக்கு இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மேற்கொண்டு என்ன தண்ணி கொடுக்கணும் அடுத்த ஆண்டுகள்லாம்ங்கிறது இருக்க போறது இல்லை. இது வந்து பியூர்லி ஃபார் 2016 அக்டோபர் நவம்பர் டிசம்பரை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்காக வந்திருக்கிற ஒரு கமிட்டி. ரெண்டாவது, அடிப்படையாக மத்திய அரசினுடைய நிலைப்பாட்டில் இந்த மாதிரி ஃபிளிப் ஃப்ளாப் ஏற்கனவே ஒன்று அறிவிச்சு அதை திருப்பியும் அதை மாற்றி அது வந்து அவங்க மாற்றிருக்கிறாங்கன்னு சொல்லல. அதாவது அடிப்படையாக யூட்டர்ன் பண்ணியிருக்காங்க. முதல்ல மேலாண்மை வாரியம் அமைச்சிருமோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலாண்மை வாரியம் வந்து நாங்க அமைக்க முடியாது, பாராளுமன்றமாக அதாவது நீதிமன்றம் உத்தரவு, அது ஒரு ஃபிளிப் ஃப்ளாப். அவசரப்பட்டு நீங்க அமைச்சா மீண்டும் இது நீதிமன்றத்துக்கு போகும். மேலாண்மை வாரியம் அமைச்சு அவசரப்பட்டு நீங்க அமைச்சீங்கன்னா நீங்க மீண்டும் நீதிமன்றத்துக்கு போகும், இன்னும் காலதாமதமாகும். ஒரு சட்ட பாதுகாப்போடு வலுவோடு அமைக்கிற போது இதுக்கான அதிகாரம் இருக்கும் அப்படின்னு அவங்க இல்ல. இப்போ இதுல வந்து அடிப்படையாக ப்ராசஸ் வந்து இதுல வந்து உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். அதாவது ப்ராசஸ் இஸ் த்ரூ கோர்ட் ஆர்டர், ப்ராசஸ் இஸ் த்ரூ ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட், ரெண்டு இருக்கு இல்லையா? மத்திய அரசு உறுதியா நிலைப்பாடு எடுக்கட்டும். அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரில் நாங்க ஒரு மசோதா கொண்டு வருவோம், அது மூலமாக இது காவேரி மேலாண்மை வாரியம் கோர்ட்டுக்கு அண்டர்டேக்கிங் கொடுத்துட்டோம், பிரச்சனையே இல்லையே. அதாவது நீங்க கோர்ட்டுக்கு நீங்க என்ன சொல்றீங்க, பாராளுமன்ற மூலமாகத்தான் இது கொண்டு வரப்பட வேண்டும் என்று ஒரு பாதியை மட்டும் சொல்லிட்டீங்க இல்லையா? உங்களுடைய நிலைப்பாடு வைக்கிறாங்க. நீங்க நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய எல்லா வழக்குகளையும் நீங்க வந்து இது பண்ணுங்க, நாங்க வந்து நாடாளுமன்றத்துல இல்லையா நீதிமன்ற நடவடிக்கை நீங்க நாடாளுமன்றத்துல முதல்ல காவிரி மேலாண்மை வாரியம் அதாவது அடிப்படையா நாடாளுமன்றம் மூலமாகத்தான் செய்யப்பட வேண்டுமா என்றும் உச்சநீதிமன்றம் வந்து அது ஃபைனல் ஆர்டர் வந்து இன்னும் வரல. அதுல அது இன்னும் ஹியரிங் இன்னைக்கும் ஹியரிங் இருக்கு, இன்னைக்கும் விசாரணை நடக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். நீதிமன்றம் வந்து இதுல வந்து ஓரளவுக்கு இன்னும் தொடர்ந்து வந்து 2000 கியூசெக்ஸ் வந்து டெய்லி கொடுக்கணும் அடுத்த உத்தரவு வரைக்கும் அப்படிங்கிறது தண்ணி இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த உத்தரவுக்கு அவங்க தண்ணி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கும் வழக்கு வருது, விசாரணைக்கு பிறகு நம்ம இல்ல. இதுல இன்னொரு பாயிண்ட் மட்டும் நான் சொல்றேன். இன்னைக்கு வந்து ரோட்டைக்கு வந்து அவருடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறார் கூட. கடைசி அவர் என்ன சொல்றாருன்னா, இதற்கான தீர்வு என்பது பாராளுமன்றம் மூலமாகத்தான் முடியும்னு மறுபடியும் அந்த இடத்தை சொல்றார். ஆனால் என்ன என்று சொன்னால், நீங்க ரெண்டு முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷன் நீங்க அரசுகள் நிலைப்பாட்டை மாத்திக்கிறாங்கறத தாண்டி நீதிமன்றம் என்ன எடுக்க இல்ல அத நான் சொல்லல. எதுக்குன்னு சொன்னால், இதுல அரசு வந்து எப்படி தவறான நிலைப்பாடு ஏன் எடுக்கிறது என்று அதற்கான பின்னணியை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் வந்து சொல்லணும், இதுவரைக்கும் நம்ம இந்த போன தேர்தலுக்கு என்ன நினைச்சோம்னு சொன்னால், அதனுடைய மேலாண்மை குழு அமைக்கப்பட்டு விடும், காவிரி பிரச்சனை தீர்ந்தது என்று கிட்டத்தட்ட எல்லாருமே ஒரு மன நிறைவோட அல்லது ஒரு அரைகுறையான மன நிறைவோட எல்லாம் நம்ம இருந்தோம். அப்போ ரோட்டைக்கு சொன்னது மற்ற நதிநீர் பிரச்சனையில வரும் போது ட்ரைபியூனல் எடுக்கும் முடிவு வந்து இறுதி முடிவு, அது வந்து சட்ட ரீதியாக அமல்படுத்த வேண்டிய முடிவு. ஆனா காவேரிக்கு வரும்போது மட்டும் வந்து சட்ட ரீதியாக அமல்படுத்த முடியாது. நமக்கு தொடர்ந்து பேசலாம் இடைவெளிக்கு. பொது சிவில் சட்டத்தால் மதச்சார்பின்மைக்கு பாதிப்பு அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுது. ரமேஷ் சென்னிதாலா அந்த கருத்தை சொல்லியிருக்கார். மத்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறது
அப்படின்லாம் குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்ல, ரமேஷ் சென்னித்தலா சொல்றது வந்து அவர் கேரளா மாநிலத்தை சேர்ந்தவர், எதிர்க்கட்சி தலைவர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். காங்கிரஸ் தொடர்ந்து கேரளால யூடிஎஃப்ல முஸ்லீம் லீகுடன் கூட்டணியில் இருக்கிறாங்க. அந்த பேக்ரவுண்ட்ல அவர்களுடைய வாக்கு வங்கியை ஒன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் சொல்றது. இதுல ரெண்டு விதத்தில் அதை பார்க்கலாம். ஒன்று வந்து இப்போ மத்திய அரசு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு கொஸ்டினேரை கொண்டு வந்து அந்த கொஸ்டினேரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பொதுமக்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். 45 நாட்கள் அவகாசம் கொடுக்குறோம். அதை பற்றி இந்த பொது சிவில் சட்டம் தேவையா, அதனுடைய பொது சிவில் சட்டம் வந்து உங்களுடைய மத உரிமைகளை பாதிக்குமா, அந்த மாதிரி கேள்விகள் நிறைய கேட்டு ஒரு 16 கேள்வி கேட்டு மக்கள்கிட்ட கேட்குறாங்க. இப்போ அந்த ஒப்பீனியன் கேதரிங், பொது சிவில் சட்டம் அப்படிங்கிறது ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் இருக்குது, உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு, நிறைய ஏற்கனவே இருக்குது. அதாவது ஏற்கனவே இதை கொண்டு வர வேண்டும் என்ற பல்வேறு ஈவன் லீகல் இதெல்லாமே இருக்கு. அந்த அடிப்படையில் மத்திய அரசு மக்களிடம் ஒப்பீனியன் கேட்கறது, கருத்துக்கள் கேட்பதில் எந்த விதமான ஒரு தவறும் நான் பார்க்கல. அவங்க வந்து அடிப்படையாக இது சட்டத்தை நாங்க மாத்தி நாங்க கொண்டு வர போறோம்னு சொல்லல. இதை பற்றி தீர வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இல்ல, கட்டாய சூழல் இத்தனை ஆண்டு காலம் பொது சிவில் சட்டம் இல்லாமல் தான் ஓடி இருக்குது. ஈவன் தோ கான்ஸ்டிடியூஷன்ல வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல இந்த மென்ஷன் ஆயிருந்து, ஆனா பொது சிவில் சட்டம் இல்லை. அடிப்படையாக என்ன சொல்றாங்க, பெண்களுக்கு எதிரான சில மதங்களில் இருக்கும் எல்லா மதங்களும், அதாவது அவங்க அந்த குறிப்பிட்டிருக்கிறதுலே வந்து அந்த கொஸ்டினேர்ல கூட இந்து மதத்தில் இருக்கிற, குஜராத்தில் நடக்கிற சில பழக்க வழக்கங்கள் அதை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. மற்ற கிறிஸ்துவ மதத்தில் 2 ஆண்டு காலம் டைவர்ஸுக்காக காத்திருக்க வேண்டும், மற்ற மதங்களில் இந்து மதத்தில் 1 ஆண்டு காலம் தான் காத்து கொண்டிருக்க வேண்டும் விவாகரத்துக்கு. அதே மாதிரி இஸ்லாமிய மதத்தில் இருக்கிற ட்ரிபிள் தலாக் போன்ற பல எல்லா மதத்திலும் இருக்கிற சில பிரச்சனைகள், பெண்களுக்கு எதிராக இருக்கும் சில அம்சங்களை வந்து அவர் குறிப்பிட்டு தான் அவங்க கேட்டிருக்கிறாங்க. கருத்தே கேட்கக்கூடாதுன்னு சொல்வதில் நான் அது வந்து எப்படி அது நியாயமாக, பொதுமக்கள் என்ன நினைக்கிறீங்க, இது எப்படி மாற்றி அமைக்கலாம், எப்படி ஒருமித்த கருத்து உருவாக்கலாம், மத்திய அரசு கேட்பதில் தவறில்லை. சட்ட ரீதியாகவோ கட்டாயப்படுத்தி மக்களையே வந்து அனைத்து மதங்களையும் ஒன்று சேர்த்து ஒருமித்த கருத்து உருவாக்காமல் இது கொண்டு வந்தார்கள் என்றால் நீங்கள் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? இது வந்து இப்போ அவர் சுமன் சொல்கிறது ஒரு ஆங்கிளில் கரெக்டு தான், ஒரு ஒப்பீனியன் கேட்குறது தப்புன்னு சொல்ல முடியாதுங்கிறது. ஆனால் என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, இது எந்த சூழலில் இந்த மாதிரியான ஒரு கருத்து கேட்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பெரும்பாலும் எல்லாரும் சொல்வது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் இப்போ வந்து உத்தரப்பிரதேசத்தில் வரக்கூடிய இந்த தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு தான் இது சொல்லப்படுகிறது என்பது ஒரு பொதுவான குற்றச்சாட்டை எல்லாருமே வைக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ உத்தரப்பிரதேச எலெக்ஷனில் வந்து இப்போ குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சமாஜ்வாதி பார்ட்டிக்குள்ளே கட்சிக்குள்ளே பயங்கர குழப்பம் இருக்குது. அப்போ அடுத்தாப்பில் யார் இதை எடுத்துக்கொள்வது, எந்த கட்சி ஆட்சி அமைப்பது என்றது, ஒன்று காங்கிரஸ் தலைமையில் ஒரு கூட்டணியா அல்லது பாஜகவா என்று சொல்லக்கூடிய ஒரு சூழல் அங்கே உருவாயிருக்கு. அந்த சூழலில் வருது ஒன்று. மற்றொன்று என்னென்னா, இப்போது 45 நாள் வந்து நீங்கள் ஒப்பீனியன் சொல்வதற்கு தான் என்று சொல்லும்பொழுது, நீங்கள் முதல்ல இவர் மணிமாறன் இன்றைக்கு அவருடைய இந்த முக்கிய செய்திகளை வாசிக்கும் போது என்ன சொன்னார்னா, வெங்கையா நாயுடு சொல்கிறாரு, இதை நாங்கள் கொண்டு வந்தே தீர்வோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன சொன்னால், நீங்க ஒப்பீனியன் ஒரு பக்கம் கேட்கும் போதே மறுபுறம் நாங்க கொண்டு வந்தே தீர்வோம் என்று ஒரு அமைச்சரே, ஒரு மைய அமைச்சரே சொல்லுவது என்பது, அப்ப அது எப்படி சரியா இருக்க முடியும்? முடிவு எடுத்துட்டு அது என்னன்னா, இது வந்து வண்டிக்கு பின்னால மாட கட்ட. பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் என்று அரசினுடைய எண்ணமாக பல ஆண்டு காலமாக இருக்கிறது. எத்தகைய பொது சிவில் சட்டம் என்பதுதான் உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஸ்டேட் மஸ்ட் யூ ப்ளீஸ் என்டெவர் டு இம்ப்ளிமெண்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அரசியல் சாசனத்தினுடைய டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்லயும் இருக்கு, ஸ்டேட் ஷால் என்டெவர் டு ஹேவ் a யூனிஃபார்ம் சிவில் கோட். எல்லாமே ஏற்கனவே இருக்கு. எத்தகைய சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்பட வேண்டும் விவாதமே தவிர அரசு வந்து பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவோம் என்று கூறுவதை அடிப்படையாக என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க சொல்றது வந்து எல்லா மதங்களையும் உள்ளடக்கிய, எல்லா மதங்களையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் களைந்து ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு இவர்கள் அரசியல் ஆதாயத்துக்கு செய்யறாங்களா இல்லையா, அதான உங்களுடைய கருத்து. அப்ப இந்த வாதம் எங்க வருது? காங்கிரஸ்ல இருந்து வரக்கூடிய இந்த வாதம் பொது சிவில் சட்டத்தால் மதச்சார்பின்மைக்கு பாதிப்புங்கிற வாதம் எப்படி வருது? இல்ல, அதாவது எங்கு வந்து நீங்க சிறுபான்மையினர் வாக்குகளை நீங்கள் அதிகமாக எதிர்பார்க்கும் எல்லா கட்சிகளும் இதை எதிர்க்க தான் செய்வார்கள். ஏன்னா அடிப்படையாக எத்தகைய பொது சிவில் சட்டம், இது ஒண்ணு மட்டும் வச்சுங்க, வெறும் இந்து சிவில் சட்டத்தை மட்டும் பொது சிவில் சட்டமா கொண்டு வந்தா அனைத்து மக்களும் எதிர்க்க வேண்டியது, அதுல மாற்று கருத்தே இல்லை. எல்லா சமுதாயத்திலும் பேசி அவர்களுடைய ஒருமித்த கருத்தை உருவாக்கி ஒரு பொது சிவில் சட்டம் கொண்டு வருவது நாட்டுக்கு நல்லது, வரவேற்கத்தக்கது என்று அதுவும் மாற்று கருத்து இருக்க முடியாது.
நீங்க அடிப்படையாக எவ்வளவுக்கு எவ்வளவு பாஜகவும் அவர்கள் மெஜாரிட்டி ஓட் பேங்குக்காக உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு முன்னாடியோ இல்ல ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்ங்கிற அடிப்படையில இதை முன்னிறுத்துறாங்கிற குற்றச்சாட்டு வைக்க முடியுமோ, அதே மாதிரி மற்ற கட்சிகள் சிறுபான்மையினருடைய வாக்குகளை நம்பி அவர்களும் ஓட் பேங்க், இது ரெண்டு பக்கமும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் தான் சொல்லணுமே தவிர பாஜகவை மற்றும் குறை சொல்ல முடியாது. இல்ல, இந்த பொது சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக பேசுற போது இந்த விமர்சனங்கள்லாம் வரதே கிடையாது. ஆனா பிஜேபி மேல மட்டும் இந்த விமர்சனம் திரும்ப திரும்ப அது ஏன் வருது என்று சொன்னால் அதற்கு ஒரு காரணம் இருக்கு. அதைத்தான் நான் சொன்னேன். இது எந்த சூழ்நிலையில் கொண்டு வரப்படுகிறதுங்கிறது தான். இப்போ காங்கிரஸ் கேரளாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை சொல்கிறது, நாங்க இது இது கொண்டு வரக்கூடாது, இது உத்தரப்பிரதேச எலெக்ஷனுக்காக செய்யக்கூடிய ஒரு வேலைன்னு அவங்க சொல்றாங்க. ஆனா காங்கிரஸ் இதே கருத்தை எல்லா இடத்துலையும் சொல்லுமா? குஜராத்தில் சொல்லுவோம், மகாராஷ்டிரா சொல்லுமான்னா கண்டிப்பா சொல்லாது. அப்ப என்ன என்று சொன்னால் இது முழுக்க முழுக்க ஒரு தேர்தலுக்கான ஒரு உத்தி தானே ஒழிய வேற ஒன்றும் இல்லை. கேரளாவை பொறுத்தவரை நம்ம எல்லாருக்கும் தெரியும், அங்க முஸ்லீம்கள் ஒரு பெரும் தொகையில் இருக்காங்க. ரெண்டாவது, இந்த பொது சிவில் சட்டம் என்பது நீண்ட நாளாக கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக நம்முடைய அரசியல் காலத்தில் இன்றைக்கு பொது வெளியில விவாதிக்கக்கூடிய ஒரு பொருளாகத்தான் இருந்திருக்கிறது என்று ஒன்று. மற்றொன்று என்ன என்று சொன்னால், அரசாங்கமே நிமித்த அகில இந்திய முஸ்லீம் பர்சனல் லா போர்டுல அவங்க அதை ஏற்றுக்கல. அவங்களே இன்னைக்கு கொண்டு வரக்கூடியதா அவங்க எதுக்குறாங்க. அவங்க ஏத்துக்கல. பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கும் அவங்க மறுப்பு தெரிவிக்கிறாங்க. 90% பெண்கள், இஸ்லாமிய பெண்கள் அந்த மத சட்டங்களை நம்புறதாகவும் இது வேண்டாம்னு சொல்றதாகவும் சொல்றாங்க. ஆனா இவ்வளவு எதிர்ப்புகளையும் மீறிதான் மத்திய அரசு அந்த ஸ்டாண்ட்ல கரெக்டா இல்லைங்க. அதாவது இறுதி முடிவு இதில் எடுக்கப்படவில்லை. கருத்து கேட்கறாங்க மத்திய அரசு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கறாங்க. நான் என்னுடைய வாதம் என்னன்னா, கருத்து கேட்பதில் தவறில்லை. மக்களிடையே இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள், இதுல நாங்க கலந்துக்கவே மாட்டோம் அப்படின்னு முதல் அடிப்படையாக இப்ப சுமந்த் ஏற்கனவே சொன்ன விஷயம், நீங்க சொன்ன விஷயத்துடைய சேர்த்து நான் அந்த கேள்வி கேட்கிறேன். சுமந்த் என்ன சொல்றாருன்னா, இந்துல இருந்து முஸ்லீம்ல இருந்து கிறிஸ்தவத்துல இருந்து எல்லா மதங்களையும் இருக்கக்கூடிய சட்டங்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளை களைஞ்சு அதை ஒரு சரியான ஒரு பொது சிவில் சட்டமாக கொண்டு வருவதற்கு தான் அரசு முயற்சி செய்கிறது. அந்த நோக்கம் நல்ல நோக்கமா? அதை நோக்கி தான் மத்திய அரசு நகர்கிறது. வெங்கையா நாயுடைய ஸ்டேட்மெண்ட்டை நம்ம அப்படிதான் எடுத்துக்கணுமா? இல்லையே, வெங்கையா நாயுடு தெளிவா சொல்றாரு. இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த பொது சிவில் சட்டம் முஸ்லீம் பெண்களுடைய உரிமையை நாங்கள் பாதுகாக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது, ஆகவே கொண்டு வரணும்னு சொன்னாருன்னா இந்த தலா பத்தி மட்டும் தான் சொல்றாரு அவர். அதாவது முஸ்லீம்களுக்கு எதிராக அல்லது முஸ்லீம்களுடைய சட்டத்தில் அவங்களுடைய மத கோட்பாடுகளுக்கு எதிராகத்தான் இந்த சட்டம் கொண்டு வரும் என்பதை வெங்கையா நாயுடைய ஸ்டேட்மெண்ட் கன்ஃபார்ம் பண்ணுது, அது உறுதிப்படுத்துகிறது. அப்புறம் எங்க இருக்கு பொதுவாக கிறிஸ்டியன்ல நாங்க ரிஃபார்ம் கொண்டு வர போறோம். இன்னொரு செய்தி நான் என்ன என்றால், இதை பற்றி நான் பேசும்போது பர்சனல் பொது சிவில் சட்டத்தை பற்றி பேசும்போது ஒன்னு சொல்லணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய பல்வேறு மதங்கள்லேயே பெருமளவிற்கு ரிஃபார்ம் ஆகாத ஒரு மதம் என்பது இஸ்லாம் தான். இன்றைக்கும் அது மதத்தினுடைய கட்டுப்பாடு என்பது தனிநபர் வாழ்க்கையில மிக அதிகமா இருக்குது. கிறிஸ்டியனை விட, மற்ற பௌத்தர்களை விட, மற்ற ஜெயினர்களை விட இன்றைக்கு அங்கதான் இருக்கு என்பது உண்மை. அதுல ரிஃபார்ம் தேவை என்பது உண்மைதான். இப்ப தலாக் போன்ற பிரச்சனைகள்ல நம்ம நிறைய இது விவாதம் பண்ணியிருக்கோம். யாருமே அதை எதிர்க்க மாட்டாங்க. முஸ்லீம் பெண்களுடைய உரிமையை பாதுகாப்பதில் குறிப்பாக மற்ற மதத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து உரிமைகளும் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதில் இரண்டாவது கருத்து இருக்க முடியாது. ஆனால் இது வருவது எப்ப வருது என்று சொன்னால் பிஜேபி கொண்டு வருது. ஏன்னு சொன்னா பிஜேபிக்கு இந்த அண்மை கால 2 ஆண்டிலே பல வரலாறு இருக்கு. என்னன்னு சொன்னா, எவரோ ஒருத்தர் ஒரு கறி வச்சிருந்தார் வீட்டிலங்கிறத வச்சுட்டு ஒரு ஆளை அடிச்சு கொண்டது இந்த நாட்டில் தான் நடந்தது. அது மாதிரி தொடர்ந்து ஒரு பொது வெளியில ஒரு பெண்ணையை வச்சு கொளுத்துனது இந்த நாட்டில் தான் நடந்தது. ஸோ அப்ப என்னன்னா, பாஜக ஆட்சிக்கு வந்தாலே முஸ்லீம்களுக்கு ஒரு பயம் உருவாகிறது, ஒரு அச்சம் உருவாகிறது உண்மை. அப்படிப்பட்ட சூழல்ல இது கொண்டு வருவது என்பதற்கு இது ஒரு அரசியல் காரணம், அதாவது பொதுவான ஒரு நியாயத்திற்காக என்பதை விட இதற்கான ஒரு தேர்தல் தொடர்பான ஒரு அரசியல் காரணம் இருக்கு என்று தான் நம்மால புரிந்து கொள்ள முடியும். இல்ல, இதை அடிப்படையாக ஒரே ஒரு சமுதாயத்திற்கு டார்கெட் பண்ணி அது செய்யப்பட்டதுன்னா நிச்சயமா அது எதிர்க்கப்பட வேண்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போ இருக்கிற நிலை என்னன்னா, வெறும் ஒரு கொஸ்டின், ஒரு ஃபார்மை கொடுத்து நீங்க உங்களுக்கு கருத்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்கு. இதை வைத்துக்கொண்டு உடனடியாக பாஜக அரசியல் ஆதாயம் தேடுகிறது என்றே எடுத்துக்கொள்வோம். அடிப்படையாக ஏற்கனவே உங்களுடைய அரசியல் சாசன சட்டத்தில் கூறப்பட்டிருக்கிற ஒரு விஷயத்தை எவ்வாறு நாம் செயல்படுத்த முடியும் என்று ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். இந்த கேள்விக்கு எல்லா மக்களும் பதில் சொல்லலாம். நான் இந்த கேள்விக்கே நான் பதில் சொல்ல மாட்டேன். எளிமையான கேள்வி என்னன்னா, நீங்க சட்ட ஆணையம் சொல்லிருக்கு, இந்து மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதங்கள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எதிரான விஷயங்களை கூட நாங்க சரி பண்ணணுங்கிற நோக்கத்துல தான் இந்த கேள்வியெல்லாம் நாங்க தயாரிச்சிருக்கோம். நீங்க இது வரைக்கும் இந்து மதத்துல இருந்து இந்த எதிர்ப்பு வரவே இல்லை.
கிறிஸ்தவ மதத்திலிருந்து எதிர்ப்பு வரவே வரல. இல்லை. இஸ்லாம் மதத்திலிருந்து மட்டும்தான் கடுமையாக எதிர்க்கப்படுது. அப்ப நாம பாதிக்கப்படுவோங்கிற அச்சம் அவங்களுக்கு தான் அதிகமா இருக்கு. இல்ல நிச்சயமா, அவங்க அதாவது தொடர்ந்து குரல் இல்ல, கொடுக்கறாங்க. திரு பாலு சொல்றதுனால பாஜக இதை முன்னிறுத்தி கொண்டு வருவதனால் நிச்சயமாக சிறுபான்மையினர் பர்டிகுலராக இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு இந்த ஐயப்பாடு இருக்கிறது. இந்த ஐயப்பாடை அந்த 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 ஃபீலிங்கை நீக்க வேண்டியது நிச்சயமா அரசினுடைய கடமை. ஏன்னா அடிப்படையாக இது இஸ்லாமிய சமுதாயத்துக்கு எதிராக செய்யப்படும் ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது, அந்த அந்த ஐடியாவே நீக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அனைத்து மதங்கள் லிஸ்ட் பண்ணணும். இந்த மதத்திலிருந்து இதெல்லாம் மாத்துறோம், இந்த மதத்திலிருந்து இதெல்லாம் மாத்துறோம், கிறிஸ்துவ மதத்துல இதெல்லாம் இந்த மாற்றங்களை கொண்டு வரோம், இந்து மதத்துல இந்த மாற்றங்களை கொண்டு வரோம், இஸ்லாமிய மதத்துல இந்த மாற்றங்களை கொண்டு வரோம் அப்படின்னு அவங்க சொல்லி ஈவன் ஹேண்டடா போனாதான் இது வர்க்கபிள். சட்ட ஆணையம் சொல்லி இருக்கு. சட்ட ஆணையத்துடைய பதில் ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஆனா அந்த இடத்துல இருந்து யாருமே எதிர்க்கல. இந்து மதங்கள்ல இருந்து இல்ல இல்ல இங்க பெண்கள் சரியாதான் இருக்கிறாங்க, நீங்க மாத்தக்கூடாதுங்கிற எதிர்ப்பு இங்க இருந்து இல்ல. கிறிஸ்தவ மதத்திலே சொல்றேன், இந்த பொது சிவில் சட்டம் என்பதே அது பொது சிவில் சட்டம் அல்ல, முஸ்லீமுக்கு எதிர்ப்பு சட்டம்ங்கிறதா உண்மை. அது எஃபெக்டிவா அதான் இந்த வேர்ட் ஜக்லரி பூராவுமே அது பொருத்தம் இல்ல, சும்மா சொல்றது. பொது சிவில் சட்டம், பொது சிவில் சட்டம் யாரை பத்தி பேச? நீங்க கரெக்டா சொன்னீங்க. இந்து மதத்துல இருந்து எதிர்ப்பு இல்ல, கிறிஸ்தவ மதத்துல இருந்து எதிர்ப்பு இல்ல, ஜைன மதத்துல இருந்து எதிர்ப்பு இல்ல. அப்ப அப்படி இல்லை என்று சொன்னால் பொது சிவில் சட்டம் என்ற பெயரிலே என்ன வருகிறது என்று சொன்னால் இன்றைக்கு முஸ்லீம் மதத்தின் மீது இருக்கக்கூடிய ஒரு தாக்குதல் தான் என்பதுதான். அதுக்கு பின்னணியே நீங்க பார்க்க வேண்டாம். நீங்க தொடர்ந்து நீங்க இந்துத்துவ அமைப்புகள், பாஜக, RSS அவருடைய கருத்துக்களை நம்ம தொடர்ந்து இந்த 2 வருஷத்துல வந்திருக்கக்கூடிய பல்வேறு ஸ்டேட்மெண்ட்களை பார்த்தாலே நம்ம நல்லா தெரிஞ்சு கொள்ளலாம். இது எதை எதிர்த்து யாரை நோக்கி இது வைக்கப்படுகிறது நமக்கு தெரியும். பொது சிவில் சட்டம் அல்ல. சட்டத்தை தாண்டி ராமர் கோவில் கட்டுவதற்கான சட்டத்தை நாடாளுமன்றத்தில் இயற்றணும் அப்படின்னு மாநிலங்களவை உறுப்பினர் வினய் கட்டாரியா சொல்றாரு. ராமாயண அருங்காட்சியகம் அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் சொல்றாரு. அதற்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது, நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க எல்லாத்தையும் கிளஸ்டரா வச்சு இல்ல நான் பொது சிவில் சட்டத்துல அரசு எடுக்கும் இந்த முயற்சியையும் ராமர் அருங்காட்சியகம் இதெல்லாம் யூபி எலெக்ஷனுக்காக செய்யற எலெக்ஷன் இதுங்க. ஒரு மதச்சார்பின்மை நாடுல ஒரு பிரதமருடைய ஸ்டேட்மெண்ட் ஜெய் ஸ்ரீராம்னு பேசுறதோ இல்ல இந்த மாதிரி அமைச்சர்களுடைய அந்த அறிவிப்புகளோ மத்திய அரசோட நிலைப்பாடோ அப்ப சிறுபான்மை மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு நிச்சயமாக இந்த ராமர் அருங்காட்சியகம் கொண்டு வரப்படும். இப்ப கொண்டு வரதெல்லாம் உத்தரப்பிரதேஷ் தேர்தலுக்கு அரசியல் ஆதாயத்துக்கு தேடுற ஒரே காரணம் அதுக்காக தான் பண்றாங்க. என்னுடைய இல்ல அது மட்டும் அது இல்லைங்க, இது அரசியல் சாசன சட்டத்தில் ஏற்கனவே கூறப்பட்டும் ஒரு அம்சத்தை மக்கள் முன் நிறுத்தி உங்களுடைய கருத்து கேட்பது வேறு. தேர்தலுக்கு 3-6 மாதம் முன்னாடி திருப்பியும் நீங்க ராமர் கோயில் கட்டுறதை பத்தியோ இல்ல ராமர் கோயில் கட்டுறதுக்கு நாங்க சட்ட ரீதியாக கொண்டு வரணும்னு வினய் கட்டியார் சொல்றதோ இல்ல அருங்காட்சியகம் வைக்கிறோங்கிறது சொல்றதோ இது ரெண்டு நீங்க ஈக்குவேட் பண்ணவே முடியாது. இது அரசியல் ஆதாயத்துக்கு செய்யப்படுறதுங்கிறது நிச்சயமா அரசியலமைப்பு சட்டத்துடைய டைரக்டிவ் பிரின்சிபல் சொல்றதும் உச்சநீதிமன்றத்தோட ரெக்கமெண்டேஷன்ஸ் அடிப்படையில தான் பொது சிவில் சட்டம் கொண்டு வரப்படுகிறது. ராமாயண அருங்காட்சியகம் ராமர் கோவில்ங்கிறதுலாம் தேர்தலுக்கானதுன்னு ரெண்டையும் அவர் பிரிச்சு பேசுறாரு. இல்ல அது இப்ப ராமரே அப்படி சொல்றாருன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். நான் சுமந்த் ராமரே சொல்றாரு தான். இது நிச்சயமாக எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதாவது இதை நம்ம ஒரு நடுநிலையிலேருந்து பார்ப்பவர்களாக ஒரு நடுநிலையாளர்களாக நம்ம இது ஒரு அரசியல் சட்டத்தினுடைய அடிப்படையில் செய்யக்கூடிய அல்லது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஒரு கேள்வியினுடைய அடிப்படையில் வைக்கக்கூடிய ஒரு ஆய்வு அல்லது ஒரு கருத்து கேட்பு என்பதாக நாம் எடுத்துக்கொள்வது என்பது நம்முடைய ஒரு பரந்த மனப்பான்மையை காமிக்கலாமே ஒழிய நிச்சயமாக இதற்குள்ள ஒரு பின்னணியை நாம் புரிஞ்சு கொள்ளலாம். ஏன்னா இந்த பொது சிவில் சட்டம் காங்கிரஸ் கொண்டு வரலை, நீண்ட நாள் இருந்த ஒரு கட்சி. ஆனால் அப்பவும் கொண்டு வரப்பட்டது. நீங்க அது யாரது இந்த கோவால ஏற்கனவே பொது சிவில் சட்டம் இருக்கு, அது தெரியுமா உங்களுக்கு? ஏற்கனவே கோவால பொது சிவில் சட்டம் பல ஆண்டு காலமாக இருக்கு. யாரும் ஒண்ணு காங்கிரஸ் ஆட்சியில இந்த ஒரு கேரளால ஒரு கேஸ் இல்ல என்ன பானு ஒரு ஆமா இப்போ ஒரு சமீபத்தில் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு 10 வருஷம் முந்தி அப்ப என்ன என்று சொன்னால் அப்ப என்ன சொல்லப்பட்டது என்று சொன்னால் அன்றைக்கு காங்கிரஸ் இது தேர்தலுக்காக செய்கிறது என்று பாஜக உட்பட அவ்வளவு பேருமே பேசுறாங்க. இப்ப காங்கிரஸ் எதிர்க்கிறது. அப்ப என்ன என்று சொன்னால் இது பூராவே வெறும் ஒரு தேர்தலுக்கான ஒரு பிரச்சாரம் தானே ஒழிய இல்லை. அதே தான் நான் சொன்னேன். கேரளாவில் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை காங்கிரஸ் அகில அளவில் சொல்லுமா? 20 நிமிடங்கள் இருக்கிறோம். அடிப்படையாக மத்திய அரசு இந்த ராமர் கோவில கொண்டு வருதுங்கிறது ஒரு இது மாதிரி தேர்தல் எப்போ வருதோ அதுக்கு முன்னாடி ராமர் கோவில் கட்டுவோம் அப்படிங்கறதெல்லாம் ஆரம்பிப்பாங்க. யூபியில அது வாக்குகள் சேகரிக்கிறதுக்காக செய்யறாங்க. அது நான் ஒரு பெரிய சீரியஸா அது பாஜக அது செய்யணுமானா நிச்சயமா அது செய்ய வேண்டிய
தேர்தலுக்கு முன்பு கொண்டு வருது நிச்சயமா அது சஸ்பெக்ட். மக்கள் வந்து அது சந்தேகத்தோட தான் பார்ப்பாங்க. ஏன்னா தேர்தலுக்கு 3 மாசம் முன்னாடி 4 மாசம் முன்னாடி இது கொண்டு வரீங்க, அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட்டா 2 ஆண்டு காலமாக எங்க ராமர் அருங்காட்சியகம் எங்க அமைச்சாங்க, அதை பத்தி எங்க பேச்சு வந்தது. அதே மாதிரி சமாஜ்வாதி கட்சி நாங்க ராம்லீலா தீம் பார்க் கொண்டு வரோங்கிறாங்க, அவங்களும் ஒரு போட்டியாக அறிவிச்சிருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து தேர்தல் ரீதியாக வரும் அறிவிப்புகள். இது வந்து ஒரு 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 ஜெனுவினா அது அந்த காசுல வந்து அப்படியே பண்றாங்கிறது நம்ம எடுத்துக்க முடியாது. ஆனால் பொது சிவில் சட்டத்தில் மக்களுடைய கருத்து கேட்பது இல்ல, அந்த சஸ்பெக்ட் இதுலயும் வராம நீங்க சொன்ன அதே ஜெனைனஸ் இதுலயும் இருக்கும் அப்படிங்கறதா எல்லாரோட எதிர்பார்ப்பு. அது எதிர்பார்ப்பு, அது இருக்குமாங்கிறது நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.